relationships are never meant to last. மனுஷன் மாதிரியே இருக்கிற ஒரு ஸ்பிரிட் தான் இந்த மாகிட்டோ, ஒரு கர்ஸ்டு ஸ்பிரிட். இவனால் மற்றவங்களோட சோல்ஸை மேனிபுலேட் பண்ண முடியும். அதுதான் இவனோட ஒரு அல்டிமேட் பவர். அண்ட் இதுக்கப்புறமா ஜுஜுட்சு டெக்ல என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மெகுமி அண்ட் நோபாரா இவங்க ரெண்டு பேரும் செகண்ட் இயர் கீழே வந்து ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருப்பாங்க சொன்னோம் இல்லையா. அப்போ தான் அங்கே யார் வரா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கியோட்டோ ஜுஜுட்சு டெக் இருக்குல்ல, ரெண்டாவது ஜுஜுட்சு டெக் ஸ்கூல், அந்த ஸ்கூலோட 2 ஸ்டூடெண்ட் வருவாங்க. யார் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா, ஆவோய் டோடா அண்ட் மாய் ஜெனின் அப்படிங்கிற 2 பேர் தான். அண்ட் ஆவோய் இருப்பான் இல்லையா, இவன் வந்து அவனோட ஃபிசிக்கல் பவரில் இந்த கர்ஸ்ட் எனர்ஜி யூஸ் பண்ணி அது மூலியமாக சண்டை போடுற ஒரு ஆள். அண்ட் மாய் இருப்பா இல்லையா, மாய்கிட்ட வந்து ஒரு கன் இருக்கும். அண்ட் அந்த கன்னில் வந்து கர்ஸ்ட் எனர்ஜி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அது மூலியமாக அட்டாக் பண்ணுற ஒரு ஆள் தான் மாய். அண்ட் இவங்க 2 பேரும் கியோட்டோ ஸ்கூலில் சேர்ந்தவங்க. அண்ட் இவங்க 2 பேரும் வந்து என்ன சும்மா இந்த ஸ்கூலோட பசங்கிட்ட வம்பு அளிக்கிறதே இவங்களுக்கு வேலையாக இருக்கும். அவங்களோட பவர்லாம் டெஸ்ட் பண்ணுறதுக்காக அவங்கள சும்மா வெறுப்பேற்றி பார்க்குறது அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி இவங்க பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அண்ட் அப்போ தான் ஆவோய் இருப்பான் இல்லையா, ஆவோ என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மெகுமி வந்து அட்டாக் பண்ணுவான். ஏன்னா மெகுமி வந்து அவனோட டைப் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரிஞ்சிடும். ஸோ மெகிமி கிட்ட வந்து நிறைய கேள்வி கேட்பான், உனக்கு இது பிடிக்குமா அது பிடிக்குமா அப்படின்னு கேட்டுருப்பான். அதுக்கு என்ன சொல்கிறது, மெகிமி வந்து ஒழுங்காக ஆன்சர் பண்ண மாட்டான். இதை பார்த்து ஆவோய் வந்து சமகாண்டாயிடுவான், நீ வந்து என்னோட டைப் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மெகிமி வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். அதே சமயத்தில் மாய் யார் அட்டாக் பண்ணுவா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நோபாரா வந்து அட்டாக் பண்ணுவா. அண்ட் இவங்க எல்லாருமே சண்டை இன்டென்ஸாக போயிட்டு இருக்கும்போது ஆவோய் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவனோட ஃபிசிக்கல் பவர் யூஸ் பண்ணி மெகிமி வந்து கொல்ற நிலைமைக்கு போயிடுவான். அந்தளவுக்கு அவன் பயங்கரமாக போட்டு அடிப்பான். அண்ட் அப்போ தான் இந்த சண்டையை வந்து யார் தடுக்கிறா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, டோகி இனுமாக்கி. நான் சொன்னேன் இல்லையா, ஒருத்தன் பேசினா அப்படின்னா எல்லாருமே அதை கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவனோட வாய்ஸ் வந்து அந்தளவுக்கு பவராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எல்லாருமே ஸ்டாப் அப்படின்னு சொல்லி சண்டே வந்து நிறுத்திடுறான். ஸோ சண்டே நிறுத்தினது மட்டும் இல்லாமல் அங்கே செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வந்துடுறாங்க. அதாவது நம்ம பாண்டா அண்ட் மாக்கி இவங்க 2 பேரும் அங்கே வந்துடுறாங்க. அண்ட் மாக்கி போயிட்டு யாரை சேவ் பண்ணுறா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நொபாராவை சேவ் பண்ணுறா. அண்ட் அப்போ தான் மாக்கி வந்து மாயை மீட் பண்ணுறா. ஸோ எப்படி இருக்கா சிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி கேட்பா. அண்ட் அப்போ தான் நம்ம நொபாராவுக்கு தெரிய வரும், மாக்கி அண்ட் மாய் இவங்க 2 பேருமே ட்வின் சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லி. அண்ட் இதுக்கு கியோட்டோ ஸ்கூலில் சேர்ந்தவங்க அவங்க ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. செகண்ட் இயர்ஸ் வந்து மறுபடியும் ஃபர்ஸ்ட் இயர்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அண்ட் இப்போ தான் கோஜோ போயிட்டு யாரை மீட் பண்ணுறா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கியோட்டோ ஸ்கூலோட பிரின்சிபல் இருப்பார், அவர் வந்து மீட் பண்ணுவான். ஸோ மீட் பண்ணி என்ன சொல்லுவோம் அப்படின்னா, என்ன நேற்று நைட்டு 2 ஸ்பெஷல் கிரேட் கர்ஸ்ட் ஸ்பிரிட் வந்து அட்டாக் பண்ணிச்சு. அண்ட் நம்ம நினைக்கிறதோட ஸ்பெஷல் கிரேட்ஸ்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லாக மாறிக்கிட்டு வராங்க. போன வருஷம் சுகுரோ பண்ண வேலை நம்ம எல்லாருக்குமே தெரியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் வந்து சுக்குனா மறுபடியும் உயிரோட வந்துட்டான். ஸோ நிறைய ஆபத்துகள் வந்து வரப்போகுது, அதுக்காக நம்ம புதுசாக நிறைய மெஷர்ஸ் வந்து எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கோஜோ வந்து பிரின்சிபல் கிட்ட சொல்லுவான். அண்ட் அப்போ தான் அந்த பிரின்சிபல் வந்து என்ன சொல்லுவார்னா, நீ ஜூஜுட்சு ரூல்ஸ்க்கு அகேன்ஸ்டாக எதாவது பண்ண போறியா கோஜோ அப்படிங்கிற மாதிரி கேட்பான். அண்ட் அப்போ தான் கோஜோ வந்து சொல்லுவான், உங்கள் ட்ரெடிஷன் எல்லாமே அவுடேட் ஆகிடுச்சு, நம்மளுக்கு புதுசாக நிறைய விஷயம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு கோஜோ அந்த இடத்த விட்டு கிளம்பி போகிறான். அண்ட் இப்போ பிரின்சிபலுக்கு தெரிஞ்சிருக்கும், கோஜோ வந்து புதுசாக அவன் நிறைய விஷயம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கான் ஜூஜுட்சுக்கு அகேன்ஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரின்சிபலுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. பட் கோஜோ வந்து இவங்களால் எதுவுமே பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கோஜோட பவர் வேறு லெவல் பவர். ஸோ கிட்ட கூட யாராலையும் நெருங்க முடியாது. அதனால் அண்ட் இதுக்கப்புறமா தான் யாரோட இன்ட்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஜூன்பே யோஷினோ அப்படிங்கிறவனோட இன்ட்ரோ. அண்ட் இவன் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இவன் வந்து ஒரு ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட். அண்ட் இவனுக்கு வந்து அப்பா கிடையாது, ஒரு அம்மா மட்டும்தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவனோட ஸ்கூலில் அவன் எல்லாருமே புள்ளி பண்ணுவாங்க. ஸோ இதனாலே அவன் வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப ஒரு டிப்ரெஸ்டான ஆன்டி சோஷியல் பர்சனாகவே வளர்ந்துக்கிட்டு இருப்பான். அண்ட் ஒரு நாள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவன் படத்துக்கு போகும்போது 3 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவனை படத்தை என்ஜாய் பண்ண விடாமல் இவங்க படம் அப்போ ஃபோன் பேசுறது அண்டு என்ன சொல்கிறது சத்தமாக கத்தி பேசுறது இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இது வந்து அவனுக்கு சுத்தமாக பிடிக்க முடியாது. ஏன்னா அவன் தேட்டருக்கு வந்தது படத்தை என்ஜாய் பண்ணுறதுக்காக. ஸோ இவங்க வந்து செம்மையாக டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருப்பாங்க அவனை. அண்ட் அந்த டைமில் ஜூன்பே வந்து சமகாண்டாயிடுவான். அண்ட் அப்போ அங்கே யார் வருவா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மாகிட்டோ அப்படிங்கிற அந்த மனுஷன் மாதிரியே இருக்கிற அந்த ஸ்பிரிட் சொன்னேன் இல்லையா, இந்த கேங்கோட லீடர், அவன் வருவான். அவன் வந்து என்ன பண்ணுறான்னா, அந்த 3 பேரையுமே கொல்றான். எப்படி கொல்றான் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவங்களோட உடம்பே அப்படியே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணிடுறான். அவங்க சாகும்போது ஸ்பிரிட்டும் இல்லாமல் மனுஷனும் இல்லாமல் என்ன சொல்கிறது, ஒரு வித்தியாசமான கிரீச்சராக செத்து போவாங்க. இதை பார்த்தோன்னே நம்ம ஜென்பே வந்து செம ஷாக் ஆகிடுவான். எப்படி இது நடந்துச்சு, அவனால் எப்படி இவங்க 3 பேரையும் கொல்ல முடிச்சு அப்படின்னு சொல்லி. அண்ட் மாகிட்டோ அந்த இடத்த விட்டு கிளம்பினதுக்கப்புறமா ஜூன்பே வந்து மாகிட்டோ ஃபாலோ பண்ணிட்டு போவான். ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு என்ன கேட்பான் அப்படின்னா, நீங்கள் எப்படி அது பண்ணீங்க, எனக்கும் கற்றுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பான். ஏன்னா ஜூன்பே வந்து நிறைய பேர் ஸ்கூலில் புள்ளி பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அவங்க எல்லாரையுமே கொல்லணும் அப்படிங்கிற ஒரு வெறியில் தான் இவன் இருப்பான். அண்ட் அப்போ தான் மாகிட்டோ என்ன சொல்லுவானா, நான் அவனுக்கு கற்றுத்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட சீக்ரெட் பிளேஸ்க்கு வந்து இவனை கூட்டு போயிட்டு இவன் கூட வந்து ஃப்ரெண்ட்லியாக பழக்க ஆரம்பிப்பான் மாகிட்டோ. அண்ட் இந்த 3 பேர் தேட்டரில் இறந்து போனாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அதை இன்வெஸ்டிகேட் பண்ண வந்து போலீஸ்காரங்க வராங்க. அண்ட் போலீஸ்காரங்களால் அதை கண்டுபிடிக்க முடியல, ஏன்னா அமானுஷமான மரணம் இல்லையா, அதனால ஜுஜுட்சு சார்சரர் வந்து கூப்பிடுறாங்க. ஸோ இந்த போலீஸ் அண்ட் சார்சரர் இவங்க எல்லாருமே ஒன்றா தான் ஒர்க் பண்ணுவாங்க. இவங்களால கண்டுபிடிக்க முடியாத கேஸை வந்து இந்த சார்சரர் வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. அண்ட் அப்போ தான் ஜுஜுட்சு சார்சரர் வந்து அந்த இடத்துக்கு வராங்க. அண்ட் அந்த டைம் கோஜோ யாரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கென்டோ நனாமி அப்படிங்கிறவன் வந்து யூஜி கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ஸோ இந்த கென்டோ யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இவரும் ஒரு ஜுஜுட்சு சார்சரர் தான். அண்ட் கோஜோ யூஜி கிட்ட என்ன சொல்லுவான் அப்படின்னா, நீ வந்து இந்த கென்டோ கிட்ட நிறைய விஷயம் கற்றுக்கோ, ஸோ இவன் வந்து ஒரு ஸ்கில்ஃபுல்லான சார்சரர் அப்படின்னு சொல்லிட்டு யூஜி வந்து கென்டோ கிட்ட விட்டுட்டு கோஜோ அந்த இடத்தோட கிளம்பி போகிறான். அண்ட் கென்டோ என்ன பண்ண ஆரம்பிக்கிறான் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த தேட்டர் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறான். ஸோ இறந்த 3 பேரை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறான், எப்படி இறந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அந்த இடத்துல இருக்க கர்ஸ்ட் எனர்ஜியை ட்ரேஸ் பண்ணி இவங்க ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அந்த இடத்துக்கு போனால் அங்கே 2 கர்ஸ்ட் ஸ்பிரிட் வந்து இவங்க 2 பேரும் அட்டாக் பண்ணுது. அண்ட் அந்த 2 கர்ஸ்ட் ஸ்பிரிட் கூட இவங்க 2 பேரும் சண்டை போட்டு இருப்பாங்க. அப்போ தான் கென்டோட பவரை பற்றி நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ கென்டோட டெக்னிக் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ரேஷியோ டெக்னிக் அப்படின்னு
அப்படின்னு சொல்லலாம். அதாவது எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அது 10 செக்மெண்ட்டாக பிரித்து அதோட 7th அப்படின்னா 3rd செக்மெண்ட்டை கட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப வீக்காக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த ஹிட் வந்து கிரிட்டிக்கல் ஹிட்டாக விழும் கென்டோ வந்து கட் பண்ணும்போது. ஸோ இது மூலிமா கென்டோவால் ஜஸ்ட் என்ன சொல்கிறது, ஒரு பவர் கம்மியாக இருக்கிற ஒரு வெப்பனை யூஸ் பண்ணியே பவர்ஃபுல்லாக இருக்கிற ஒரு ஸ்பிரிட்ஸ் கூட டிஃபீட் பண்ண முடியும். ஸோ இதுதான் கென்டோவோட பவர். அண்ட் கென்டோ வந்து இந்த மாதிரி டெக்னிக்கை கற்றுக் கொடுத்துட்டு இருக்கும்போது யூஜி என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிக்கிறீங்கன்னா அவனோட கர்ஸ்ட் டெக்னிக்கை யூஸ் பண்ணி அவனோட பஞ்சில் எப்படி இந்த கர்ஸ்ட் எனர்ஜி அட்டாச் பண்ணி அடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு மெத்தடை வந்து யூஜி வந்து லேர்ன் பண்ணியிருப்பான். ஸோ அதை யூஸ் பண்ணி யூஜி ஒரு கர்ஸ்ட் ஸ்பிரிட்டை டிஃபீட் பண்ணுறான். அண்ட் கென்டோவும் ஒரு கர்ஸ்ட் ஸ்பிரிட் வந்து டிஃபீட் பண்ணுறாப்புல. ஸோ 2 பேரும் 2 கர்ஸ்ட் ஸ்பிரிட்டை டிஃபீட் பண்ணதுக்கப்புறமா அப்போ தான் கென்டோக்கு தெரிய வருது இது வந்து கர்ஸ்ட் ஸ்பிரிட் கிடையாது, இது வந்து மனுஷங்க. ஸோ மனுஷங்களை யாரோ கர்ஸ்ட் ஸ்பிரிட்டாக மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. இது பார்த்தோன்னா யூஜி வந்து ஷாக் ஆகிடும். ஏன்னா இப்போ தான் ஒரு கர்ஸ்ட் ஸ்பிரிட் வந்து கொன்னா இல்லையா, அது வந்து ஒரு மனுஷன். ஸோ இப்போ யூஜி அண்ட் கென்டோ 2 பேருமே 2 மனுஷங்களை வந்து கொண்டு இருக்காங்க. அண்ட் இந்த 2 பாடியுமே நம்ம ஷோக்கோ ஐயரி கிட்ட வந்து அனுப்புறாங்க. அண்ட் அப்போ தான் ஷோக்கோ ஐயரி வந்து இவங்களுக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க அண்ட் இவங்க 2 பேருமே மனுஷங்க தான், யாரோ இவங்களை இந்த மாதிரி மாற்றிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, இவங்க செத்ததுக்கு நீங்கள் காரணம் இல்லை, இவங்க அவங்களோட உடம்பு மாறின ஷாக்லேயே தான் இறந்து போயிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இவங்களை கொல்லலை அப்படிங்கிற மாதிரி நம்ம யூஜி அண்ட் கென்டோ இவங்க 2 பேர்கிட்ட சொல்லுவாங்க. அண்ட் அப்போ தான் கென்டோ வந்து அங்கேருந்து சிசிடிவி கேமராவெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கும்போது ஜூன்பே இருப்பான் இல்லையா, ஜூன்பே வந்து அந்த தேட்டர் விட்டு வெளியே போகும்போது அவன் சிசிடிவி கேமராவில் மாட்டியிருப்பான். ஸோ இதை பார்த்தோன்னே யூஜி கிட்ட என்ன சொல்லுவார் அப்படின்னா, ஓகே இந்த பையனை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க, மேபி இவன் வந்து ஒரு கர்ஸ் யூஸராக இருக்கலாம், மேபி இவன் மூலமா நம்மளுக்கு ஏதாவது க்ளூ கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கென்டோ என்ன பண்ணுவானா யூஜி கிட்ட நீ போயிட்டு அவனை ட்ராக் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லி யூஜி வந்து வெளியே அனுப்பிச்சிருவான். அண்ட் அப்போ தான் கியோட்டாக்காவும் அங்கே தான் இருப்பாரு. ஸோ கியோட்டாக்கா வந்து கென்டோ கிட்ட என்ன கேட்பார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உங்களுக்கு தெரியும் இல்லையா உண்மையாக கொலை பண்ண வந்து சிசிடிவியில் அவன் மூஞ்ச காமிக்கிற மாதிரி எங்கேயும் வரமாட்டான் அப்படின்னு கியோட்டாக்கா சொல்லுவார். அண்ட் அப்போ தான் கென்டோ சொல்லுவான், நான் உண்மையான கொலைக்காரன் வந்து கண்டுபிடிச்சிட்டேன், அவன் இருக்கிற இடம் வந்து எனக்கு தெரியும், பட் அவனோட பவர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு. ஸோ நான் யூஜியோட உயிரை வந்து பணைய வைக்க விரும்பல. ஸோ யூஜி வந்து என் கூட இல்லாமல் உன் கூட இருந்தால் தான் யூஜியோட உயிர் வந்து சேஃப். ஏன்னா யூஜியோட உடம்பு கூட தான் சுக்குனா இருக்கும். ஸோ அதனால யூஜியை ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் நம்மளோட டாப் ப்ரையாரிட்டியாக இருக்கணும். ஸோ அதனால நீ வந்து யூஜியை பார்த்துக்கோ, நான் போயிட்டு இந்த கொலைகாரனை கண்டுபிடிக்கிறேன், அந்த பையன் வந்து கொலை செய்யலன்னு எனக்கு தெரியும், பட் நீங்கள் அவனை வந்து ட்ராக் பண்ணுங்க, அது மூலியமா யூஜி வந்து நம்ம சேஃபாக பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கென்டோ வந்து கியோட்டாக்கா கிட்ட சொல்லுவோம். அண்ட் இப்போ கியோட்டாக்கா யூஜி 2 பேருமே எங்கே போகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஜூன்பே அப்படிங்கிற அந்த பையன் வந்து ஃபாலோ பண்ண போகிறாங்க. ஏன்னா அவன் வந்து கொலைகாரன் இல்லை அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். தெரிஞ்சாலுமே யூஜியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக அவனை சும்மா என்ன சொல்கிறது ஒரு போலியான மிஷின் மாதிரி அந்த ஜூன்பே ஃபாலோ பண்ணுறது. ஸோ அவனை ஃபாலோ பண்ண போயிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த டைமில் கென்டோ என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவன் போயிட்டு அந்த மாகிட்டோவை கண்டுபிடிச்சிடறான். ஸோ மாகிட்டோ தானே கொலை பண்ணியிருப்பான். ஸோ மாகிட்டோ வந்து நிறைய மக்களை இந்த மாதிரி என்ன சொல்கிறது ஹாஃப் ஹியூமன் ஹாஃப் ஸ்பிரிட்டாக மாற்றிட்டே வந்திருப்பான். அண்ட் அவங்க எல்லாருமே கொண்டு கரெக்டாக கென்டோ வந்து அந்த இடத்துக்கு வந்துடுவான், மாகிட்டோ இருக்க இடத்துக்கும். அண்ட் அப்போ தான் மாகிட்டோ வந்து கென்டோ பார்த்துட்டு சொல்லுவான், நான் உன்னை எக்ஸ்பெக்ட் பண்ணல, நான் கோஜோ தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன், பரவாயில்ல நீ வந்துட்டேன், நான் இப்போ ஒன்றை வச்சு என்னோட எக்ஸ்பெரிமெண்ட்லாம் நடத்திக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க 2 பேருக்கு இங்கே சண்டை ஆரம்பிக்குது. அண்ட் கென்டோ என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நான் இது சீக்கிரமாக முடிச்சுட்டு கிளம்பி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கென்டோ அண்ட் மாகிட்டோ இவங்க 2 பேரும் பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருக்காங்க. மாகிட்டோ இருப்பான் இல்லையா, மாகிட்டோவால் சோல்ஸை மேனிபுலேட் பண்ணி அதை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ ஹியூமன்ஸ் எல்லாருக்குமே சோல்ஸ் இருக்கு இல்லையா, அதனால மனுஷங்களையும் அவனால் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியும், இவனுக்கு ஏற்ற மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்க முடியும், அவனோட உடம்பையும் அவனால் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி ஒரு பவர் இருக்கிற ஸ்பிரிட் தான் மாகிட்டோ. அண்ட் மாகிட்டோ என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா கென்டோ போட்டு பயங்கரமாக அடிச்சிடறான். கென்டோ வந்து பயங்கரமாக டேமேஜ் வாங்கிடுறான். ஸோ கென்டோக்கு வந்து இப்போ இங்கே தப்பிச்சாகணும், ஏன்னா இங்கே இருந்தால் அப்படின்னா கென்டோ வந்து இறந்துருவான். ஸோ கென்டோ என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா மாகிட்டோ வந்து ட்ரிக்காக ஏமாற்றிட்டு மாகிட்டோ ஒரு போல்டர் கீழே மாட்ட வச்சுட்டு அவன் அந்த இடத்தோடு தப்பிச்சு போயிடுறான். அண்ட் இதே சமயத்தில் யூஜி அண்ட் கியோட்டாக்கா இவங்க 2 பேரும் அந்த ஜூன்பே அப்படிங்கிற பையனை ஃபாலோ பண்ண போனாங்க இல்லையா, அவன் வந்து கர்ஸ் யூஸரா இல்லையா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலான்ட்டு. அண்ட் அந்த மிஷனில் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா ஜூன்பே அண்ட் யூஜி இவங்க 2 பேருமே நல்ல திக் ஃப்ரெண்ட்ஸாக மாறிடுறாங்க. அண்ட் அப்போ தான் ஜூன்பேக்கு வந்து தெரிய வருது யூஜி வந்து ஒரு ஜுஜுட்சு சார்சரர் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த சார்சரர் எல்லாமே ஒரு யூனிஃபார்ம் போட்டுப்பாங்க, அதில் வந்து ஒரு பட்டன் இருக்கும், அது வித்தியாசமான பட்டனாக இருக்கும். அந்த பட்டன் வந்து மாகிட்டோ இருக்கும் இல்லையா, மாகிட்டோ வந்து ஜூன்பே கிட்ட காமிச்சிருப்பான். ஸோ இந்த மாதிரி பட்டன் இருக்க யாரையா பார்த்தா அப்படின்னா அவங்க கிட்ட கொஞ்சம் சேஃபாகவே இரு அப்படின்னு சொல்லியிருப்பான். பட் நம்ம ஜென்பே என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா யூஜி கிட்ட வந்து கேஷுவலாக பழக ஆரம்பிப்பான். ஏன்னா யூஜி என்ன சொல்கிறது ஒரு சோஷியல் பர்சன் தானே. ஸோ டக்குன்னு எல்லாரும் கூடயும் ஒட்டிப்பான், அந்த மாதிரி ஒரு ஆள் தான் நம்ம யூஜி. அண்ட் இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்கும்போது அங்கே யார் வரா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஜூன்பேயோட அம்மா வராங்க. ஸோ ஜூன்பேயோட அம்மா வந்து அவங்களும் என்ன சொல்கிறது ஒரு பயங்கரமான சோஷியல் பர்சன். ஸோ டக்குன்னு மறுபடியும் அவங்களும் நம்ம யூஜி கிட்ட வந்து ஒட்டிக்கிறாங்க. ஸோ இவங்க 2 பேருமே சேர்ந்து ஜூன்பே கலாய்க்கிறது. ஜூன்பேயோட அம்மாவுக்கு யூஜியை பிடிச்சி போயிடும். அண்ட் அவங்கள வந்து வீட்டுக்கு டின்னர் கூப்பிடுவாங்க நைட்டு. அண்ட் இவங்க 3 பேர் நிறைய விஷயம் பேசிக்கிட்டு இவங்க 2 பேரும் சேர்ந்து நம்ம ஜூன்பே கலாய்ச்சிட்டு அந்த மாதிரி ஜாலியாக போவோம் அந்த நைட். அண்ட் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா யூஜிக்கு வந்து கால் வரும் கியோட்டாக்கா கிட்ட இருந்து. அண்ட் நீ உடனே இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு கால் வரும். அண்ட் அதனால யூஜி வந்து அந்த இடத்தோட கிளம்பிடுவான். அண்ட் அன்னைக்கு நைட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஜூன்பேயோட அம்மா இருப்பாங்க இல்லையா, அவங்க தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு எந்திரிப்பாங்க. எந்திரிச்சு பார்க்கும்போது அவங்க கிட்ட சுக்குனாவோட விரல் இருக்கும். ஸோ சுக்குனாவோட விரலை வந்து அட்ராக்ட் பண்ணி நிறைய ஸ்பிரிட் வந்து அவங்க அம்மா வந்து கொண்டுட்டு போயிடும். ஸோ ஜூன்பேயோட அம்மா வந்து அதே இடத்துல இறந்துருவாங்க. அண்ட் அடுத்த நாள் ஜூன்பே எந்திரிச்சு பார்க்கும்போது அவங்க அம்மா வந்து இறந்து போயிருப்பாங்க. ஜூன்பேக்கு வந்து சமஷாக். அண்ட் அதே சமயத்தில் அந்த இடத்துல வந்து ஒரு விரல் இருக்கும். அந்த விரலை பார்த்தோன்னே ஜூன்பேக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. உடனே மாகிட்டோ கூப்பிடுவான். ஸோ மாகிட்டோ வந்தோன்னா அவன் அந்த விரலை பார்த்துட்டு என்ன சொல்லுவான் அப்படின்னா, இது வந்து ஒரு கர்ஸ்ட் ஆப்ஜெக்ட். ஸோ இது வந்து உனக்கு பிடிக்காதவங்க யாரோ உன் மேலே ஏவி விட்டுருக்காங்க. ஸோ இந்த கர்ஸ் இருந்ததால் தான் உங்க அம்மா வந்து இறந்து போயிருக்காங்க, அதனால தான் நிறைய ஸ்பிரிட் வந்து உங்க அம்மாவை அட்டாக் பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி மாகிட்டோ வந்து ஜூன்பே கிட்ட சொல்லிடுவான். ஜூன்பே வந்து சமாதானம் ஆயிடுவான். அண்ட் அப்போ தான் மாகிட்டோ வந்து சொல்லுவான், இந்த மாதிரி கர்ஸ்ட் ஐட்டம்ஸ்
செய்யறதுக்கு வந்து நிறைய காசு தேவைப்படும். ஸோ ஒரு கர்ஸ் யூஸரை கண்டுபிடிச்சி அவங்ககிட்ட நிறைய காசு கொடுத்தானா அவன் இந்த மாதிரி கர்ஸ் ஐட்டம் கொடுப்பான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா ஜூன்பே வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுவான் யார் இதை பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு. இவனை ஸ்கூலில் சில பசங்க புள்ளி பண்ணுவாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அவங்க எல்லாருமே பணக்கார பசங்க தான். ஸோ அவங்க தான் இது பண்ணியிருக்கணும், ஏன்னா அவங்க கிட்ட தான் நிறைய காசு இருக்குது இது பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜூன்பே அவங்களே கன்ஃபார்ம் பண்ணிப்பான். அண்ட் இப்போ ஜூன்பே வந்து அந்த பசங்களை நான் பழி வாங்கி ஆகணும் அப்படி மாதிரி ஒரு வெறியில் இருப்பான். அண்ட் அப்போ தான் மாஹிட்டோ சொல்லுவான் உன்னோட பவர் வந்து நான் அவேக்கன் பண்ணி கொடுக்குறேன், ஸோ நான் உனக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜூன்பேவோட பவரை மாஹிட்டோ அன்லாக் பண்ணிடுவோம். ஸோ இப்போ ஜூன்பேவால் நிறைய கர்ஸ்ட் எனர்ஜி மேனிபுலேட் பண்ணி கர்ஸ்ட் டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ண முடியும். என்ன சொல்றது, இத்தனை நாள் ட்ரைனிங்கே இல்லாமல் ஜஸ்ட் வித்தின் செகண்ட்ஸில் மாஹிட்டோ வந்து அந்த மாதிரி ஒரு எபிலிட்டியை ஜூன்பே கிட்ட கொடுத்துருப்பான். அண்ட் இதுக்கப்புறமா என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா ஜூஜுட்சுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிடும் ஜூன்பேவோட அம்மா வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஜூஜுட்சுவோட சாஸ்திரம்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா ஜூன்பேவோட வீட்டுக்கு போயிட்டு அந்த விரல் இருக்கும் இல்லையா சுகுனாவோட விரல், அந்த விரலை வந்து ரீகவர் பண்ணிட்டு அதை சேஃபா வச்சிடறாங்க. அண்ட் ஜூன்பே அம்மாவோட இறுதி சடங்குலாம் முடிஞ்சோன்னு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஜூன்பே வந்து அந்த புள்ளிஸை கொல்றதுக்கு ரெடி ஆயிட்டான். அவனோட ஸ்கூல்ல இருந்து அந்த புள்ளிஸை கொல்றதுக்கு ரெடி ஆயிட்டான். அவன் டைரக்டா அவனோட ஸ்கூலுக்கு போறான். அண்ட் அப்பதான் மாஹிட்டோ அண்ட் கென்ஜாக்கு இவங்க ரெண்டு பேரும் எங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அந்த ஸ்கூலோட மாடியில் இருப்பாங்க. ஸோ மாடியில் இருந்து நம்ம மாஹிட்டோ இருப்பான் இல்லையா, என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டா ஒரு பேரியர் கிரியேட் பண்ணுவான். ஸோ அதாவது வெயில் அண்ட் கர்டன் என்ன சொல்லாத அதை ஸ்கூலை சுற்றி கிரியேட் பண்ணுவான். ஏன் அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா இந்த ஸ்கூல்ல இருந்து யாருமே எஸ்கேப் ஆகக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் யார்கிட்ட கம்மியான கர்ஸ் எனர்ஜி இருக்கோ அவங்களால மட்டும் தான் இந்த பேரியர் தாண்டி உள்ள வர முடியும் அப்படின்னு ஒரு ரூல் செட் பண்ணி அந்த பேரியரை கிரியேட் பண்ணுவான். அந்த பேரியரும் கிரியேட் ஆகிடும். அண்ட் இப்போ ஜூன்பே என்ன பண்றான் அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா அந்த ஸ்கூல்ல அவனை புள்ளி பண்ண எல்லாரையுமே என்ன சொல்லு கர்ஸ் யூஸ் பண்ணி அட்டாக் பண்றான். அவங்களுக்கு புதுசு புதுசாக வியாதிலாம் வரும், அவங்களால என்ன சொல்லி பேச முடியாம நடக்க முடியாம இந்த மாதிரி விஷயம்லாம் அவங்களுக்கு நிறைய நடக்கும். ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருப்பான். அண்ட் அப்போ தான் அங்கே யார் வரா அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா யூஜி வந்து அந்த ஸ்கூலுக்குள்ள என்ட்ரு ஆகிறான். ஏன்னா யூஜிக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் இல்லையா ஜூன்பேயோட அம்மா வந்து இறந்துட்டாங்க அண்ட் நம்ம வந்து அவனுக்கு சப்போர்ட் பண்ணி ஆகணும், ஏன்னா அவனுக்கு இருந்தது அம்மா மட்டும்தான். ஸோ நம்மளோட சப்போர்ட் அவனுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு யூஜி வந்து குடுக்குன்னு அந்த ஸ்கூலுக்குள்ள ஓடி வரும். அண்ட் அப்போ தான் ஜூன்பே வந்து அவன் பார்க்குறான். ஜூன்பே வந்து இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸை கொல்றதை பார்த்தோன்னே யூஜி சமக்காண்டாயிடுவான். அண்ட் அப்போ தான் யூஜி சொல்லுவான் அவங்க என்னதான் தப்பு பண்ணியிருந்தாலும் கொல்றது நம்ம கையில் இல்லை ஜூன்பே, இப்போ கூட உனக்கு சான்ஸ் இருக்கு, நீ வா ஜூஜிட்சுல வந்து சேர்ந்துரு, அங்கே நம்மள மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, நான் இருக்கேன் உனக்கு, நம்ம எல்லாருமே ஒரு டீமாக செயல்படலாம், நம்ம ரெண்டு பேரும் கடைசி ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யூஜி வந்து ஜூன்பே பார்த்து கூப்பிடுவான். பட் ஜூன்பே வந்து அதை அக்செப்ட் பண்ணவே மாட்டான். அங்கே இருக்க எல்லாருமே கொல்ல ஆரம்பிப்பான். அண்ட் இப்போ தான் யூஜி அண்ட் ஜூன்பே இவங்க ரெண்டு பேரும் பயங்கரமாக சண்டை போடுறாங்க. அண்ட் அந்த சண்டை அப்போ தான் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா மாஹிட்டோ வந்து என்ட்ரு ஆகலாம். ஸோ மாஹிட்டோ என்ட்ரா என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஓ கடைசியாக நீங்கள் வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு யூஜியை பார்த்து கேட்பான். இதுதான் எனக்கு தேவை, ஸோ இதுக்காக தான் நான் இத்தனை நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அண்ட் அப்போ தான் இந்த எல்லா விஷயமே ஜூன்பேக்கு புரிய வரும். என்ன அப்படின்னா மாஹிட்டோ வந்து ஜூன்பே சூஸ் பண்ணியிருக்கான். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஜூன்பே யூஸ் பண்ணி யூஜி கூட பழக வச்சு யூஜியை இங்கே வர வைக்கிறதுக்காக ஜூன்பேயோட அம்மாவை கொண்டு இருக்கான். ஏன்னா ஜூன்பேயோட அம்மா இறந்ததால யூஜி வந்து இங்கே வந்திருப்பான். ஏன்னா யூஜி உயிரோடு இருக்கிறது யாருக்குமே தெரியாது இல்லையா, அது மட்டும் இல்லாமல் கோஜி வந்து யூஜியை சீக்கிரட்டாக வச்சிருப்பான், யாருக்குமே தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அந்த செக்யூரிட்டி எல்லாம் உடச்சிட்டு யூஜி வந்து நம்ம ஜூன்பே பார்க்கறதுக்கு வந்திருப்பான். ஸோ ஜூன்பேயோட அம்மாவை கொண்டு வந்து அந்த மாஹிட்டோ தான். சுகுனாவோட விரல் இருக்கு இல்லையா அதை கொண்டு போய் அங்கே வச்சது மாஹிட்டோ தான். இதெல்லாம் வேலையுமே பண்ணது மாஹிட்டோ தான். எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா யூஜியை வர வைக்கிறதுக்காக. ஸோ இப்போ அவன் நினைச்ச மாதிரி யூஜியும் அவன் கிட்ட வந்துட்டான். அண்ட் இப்போ அவன் என்ன பண்றான் அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா ஜூன்பேவை அந்த மிருகம் மாதிரி மாத்திடுறான். அதாவது மனுஷனும் இல்லாமல் ஸ்பிரிட்டும் இல்லாமல் நடுவில் ஒரு கிரீச்சர்னு சொன்னேன் இல்லையா, அந்த கிரீச்சர் மாதிரி மாத்திடுறான். ஸோ மாத்தணும்னு ஜூன்பே வந்து அழுவான், என்ன எப்படியாவது காப்பாற்று யூஜி அப்படின்னு சொல்லி அழுவான். அண்ட் யூஜி என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா சுகுனா கிட்ட ஹெல்ப் கேட்பான். கமான் சுகுனா எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணு, உங்ககிட்ட தான் ரீஜென்ரேஷன் எபிலிட்டி இருக்குல்ல, என்னோட ஃப்ரெண்டை வந்து மாத்து அப்படின்னு மாதிரி கேட்பான். அண்ட் அப்போ தான் சுகுனா கேட்பான் நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு கேட்பான். இதை பார்த்தோன்னா யூஜியே சமோஷாக் ஆயிடுவான். அண்ட் இவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. அண்ட் இந்த டைம்ல தான் யூஜிக்கு புரிய வரும் கர்ஸ்ட் ஸ்பிரிட் வந்து எந்த அளவுக்கு டேஞ்சரான ஆளுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மாஹிட்டோ பார்த்தீங்கன்னா தெரியும் இல்லையா ஒரு குடும்பத்தை அழிச்சிருக்கான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம சுகுனா இருக்கான் இல்லையா, சுகுனா வந்து யூஜிக்கு ஒரு ஹெல்ப்னா ஹெல்ப்பே பண்ண மாட்டேங்கிறான். அண்ட் இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு வித்தியாசமும் இல்லை, இவங்க ரெண்டு பேருமே கர்ஸ்ட் ஸ்பிரிட் தான், கொஞ்சம் கூட ஹியூமனிட்டி இல்லாத ஒரு கொலகாரங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூஜிக்கு தெரிய வரும் இவங்க ரெண்டு பேரை பற்றி. அண்ட் இப்போ யூஜி வந்து சமகாண்டாயிடுவாங்க. காண்டா என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா மாஹிட்டோ வந்து ஒரு அட்டாக் பண்ணுறான். அதாவது இந்த தடவை அவனோட ஃபிசிக்கல் பவரை யூஸ் பண்ணுறான். ஸோ இதை பார்த்தோன்னா மாஹிட்டோவே சமஷாக் ஆயிடுறான். எப்படி உன்னோட கர்ஸ் எனர்ஜி வந்து ரொம்ப லோவாக இருக்கும், இப்போ என்ன நீ இவ்வளோ பவராக இருக்கா அப்படி மாதிரி கேட்டு சமஷாக்கில் இருப்பான். அண்ட் இப்போ மாஹிட்டோ என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஓகே நான் அவங்க கூட சண்டை போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாஹிட்டோ யூஜி கூட சண்டை போடுவான். யூஜி வந்து சமவெறியில் இருப்பான் இல்லையா, ஏன்னா ஜூன்பே வந்து இறந்து போயிருப்பான். அந்த மாதிரி கிரீச்சராக மாறினதுக்கு கொஞ்ச நேரத்தில் அவங்க இறந்துருவாங்க. ஸோ ஜூன்பே இறந்து போயிட்டான். அண்ட் இப்போ யூஜி சம காண்டில் மாஹிட்டோ போட அடிச்சுட்டு இருப்பான். அண்ட் அப்போ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா மாஹிட்டோ வந்து இந்த சமயத்துக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா மாஹிட்டோட பிளான் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இது செகண்ட் பிளான், எப்படியாவது நம்ம சுகுனா கிட்ட பேசி சுகுனா வந்து நம்ம டீம்ல சேர வச்சிருக்கணும் அப்படிங்கிறது தான் மாஹிட்டோட செகண்ட் பிளான் இல்லையா. ஸோ அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இப்போ ட்ரை பண்ணிட்டு இருப்பான். ஏன்னா ஃபர்ஸ்ட் பிளான் வந்து கோஜோவை வந்து கேப்சர் பண்ணுறது, அது அவங்களால முடியல. ஸோ செகண்ட் பிளான் வந்து சுகுனா கிட்ட பேசுறதுக்காக தான் யூஜி இந்த மாதிரி ஒரு ட்ராப் செட் பண்ணி வர வச்சிருக்கான். அண்ட் அவன் சுகுனா கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூஜியோட உடம்பை டச் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா மாஹிட்டோ வந்து சுகுனாவோட டைமென்ஷனுக்குள்ள என்டர் ஆகிறான். அண்ட் சுகுனா மாஹிட்டோ மறைச்சு பார்த்துட்டு கேட்பான் என்ன தைரியம் தான் என்னோட சோலை நீ டச் பண்ணுவ, உனக்கு இதுதான் கடைசி எச்சரிக்கை, ரெண்டாவது தடவை நான் இங்கே உன்னை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி மாஹிட்டோ மிரட்டுவான். மாஹிட்டோ வந்து அரண்டு போயிடுவான். ஸோ மாஹிட்டோ வந்து இதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு ஒரு என்ன சொல்றது பவர் வந்து சென்ஸ் பண்ணதே இல்லை. சுகுனாவோட பவர் வந்து அந்த அளவுக்கு பயங்கரமா இருக்கும். ஸோ மாஹிட்டோ வந்து அந்த என்ன சொல் டைமென்ஷன்லேருந்து வெளியே வந்து ஒரு 2 செகண்ட் ஷாக்கில் இருப்பான் பாருங்களேன். அந்த டைம் யூஸ் பண்ணி யூஜி போட்டு சம்மடி அடிப்பான் மாஹிட்டோவை. அண்ட் அப்போ தான் அங்கே யார் வருவா அப்படின்னு சொல்லி
சொல்லி கேட்டீங்கன்னா கென்டோ இருப்பான் இல்லையா. ஸோ கென்டோ அந்த இடத்துக்கு வந்துடுவான். அண்ட் இப்போ கென்டோ யூஜி இவங்க 2 பேரும் சேர்ந்து மாகிட்டோ போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. மாகிட்டோவால் ஒன்றுமே பண்ண முடியல. மாகிட்டோ பயங்கரமா அடி வாங்கிட்டு இருக்கான். ஃபைனலாக மாகிட்டோ என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா எனக்கு வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனோட டொமைன் எக்ஸ்பென்ஷனை யூஸ் பண்ணுறான். இந்த டொமைன் எக்ஸ்பென்ஷனில் யார் மாற்றா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கென்டோ மாட்டிக்கிறான். அண்ட் கென்டோ அதுக்குள்ளே ட்ராப் ஆனதுக்கப்புறமா கென்டோக்கு தெரிஞ்சிடும், ஓகே உள்ள இருந்து என்னால் எதுவுமே பண்ண முடியாது, இந்த டொமைனுக்குள்ள வந்து மாகிட்டோ தான் ஸ்ட்ராங், ஸோ என்னை வந்து கொல்ல போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு கென்டோ அவனோட சாவை வந்து அக்செப்ட் பண்ணி அவன் ரெடியாக இருக்கான். அண்ட் அப்போ தான் யூஜி என்ன பண்ணிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா வெளியே இருந்து அந்த டொமைனை உடைக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருப்பான். ஸோ அவனோட பிசிக்கல் பவர்லாம் யூஸ் பண்ணி உடைக்க ட்ரை பண்ணிட்டு இருப்பான். அண்ட் அப்போ தான் உள்ள என்ன ஆகுனா மாகிட்டோ கென்டோ கொல்றதுக்காக அவனோட டெக்னிக்கை கரெக்டாக யூஸ் பண்ணுவான் பாருங்களேன். அந்த டைம் கரெக்டாக யூஜி அந்த பேரியரையே உடச்சிட்டு உள்ளே இறங்குவான். ஏன்னா இந்த டொமைன் அப்படிங்கிறது உள்ளதான் ஸ்ட்ராங்காக இருக்கும். உள்ள இருந்து யாராலையும் உடச்சிட்டு வெளியே போக முடியாது. வெளியே இருந்து யாரால வேணா ஈஸியாக உள்ள உடச்சிட்டு வர முடியும். ஸோ அதனால நம்ம யூஜி வந்து வெளியே இருந்து அசால்ட்டாக உடச்சிட்டு உள்ள வந்தான் பாருங்களேன். கரெக்டாக மாகிட்டோ வந்து அவனோட டெக்னிக்கை யூஸ் பண்ணுவான். கரெக்டாக நடுவில் யூஜி வந்துடுவான். யூஜி வந்ததால யூஜி மேலே அந்த டெக்னிக் அப்ளை ஆகிடும். அண்ட் அப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மாகிட்டோட டெக்னிக் வந்து சுகுனா மேலே யூஸ் ஆகிடும். மறுபடியும் மாகிட்டோ வந்து சுகுனாவோட டொமைனுக்குள்ள வந்துருவான். அண்ட் அப்போ சுகுனா மாகிட்டோ பார்த்து என்ன சொல்லுவான்னா நான் உன்னை இங்கே 2வது தடவை பார்க்கக்கூடாதுன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற எதுவுமே சொல்ல மாட்டான். ஒரே அடி தான். அந்த அடியில் வந்து மாகிட்டோ பயங்கரமாக டேமேஜ் ஆகிடும். அவனோட ஷோல்டர் இருந்து அப்படியே ரத்தம் வந்துகிட்டு இருக்கும். பயங்கரமான டேமேஜ் அது. அண்ட் இப்போ மாகிட்டோ என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இதுக்கு மேலே என்னால் சண்டை போட முடியாது, சுகுனா என்ன பயங்கரமாக டேமேஜ் பண்ணிட்டான், நான் ஏன் தப்பிச்சாகணும் அப்படின்னு சொல்லி மாகிட்டோ அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிடுறான். ஸோ தப்பிச்சு போய் மாகிட்டோ என்ன யோசிப்பான் அப்படின்னா சுகுனாவோட பவர் லெவல் வேற லெவலில் இருக்கு, ஸோ இந்த மாதிரி நான் பவரை சென்ஸ் பண்ணதே இல்லை அப்படிங்கிற மாதிரி மாகிட்டோ வந்து யோசிச்சுக்கிட்டு இருப்பான்.